Hi friends, welcome back to The Explores. Subscribe பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேரளா போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 டேஸ்க்கு. அதாவது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 3 டேஸ் ட்ரிப் டு கேரளா. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் டியூஸ்டே மார்னிங் கிளம்பி கேரளா ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock அப்படி தான் நாங்கள் கேரளாவுக்கு ரீச் ஆனோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ட்ரிவாண்ட்ரம்க்கு தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிவாண்ட்ரமில் உதய் சமுத்ரா அப்படின்னு ரெசார்ட்டில் தான் நாங்கள் செக்இன் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உதய் சமுத்ரா போய் செக்இன் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ரெசார்ட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே ஐ லவ் UDS அப்படின்ற ஒரு சைன் போர்டுமே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி அந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா பஃபே ரெஸ்டாரண்ட், பார் ரெஸ்டாரண்ட், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், அது மாத்திரம் இல்லாமல் 2 கஃபே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. இதை நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம் உதய் சமுத்ராவுக்கு. ஸோ இப்படி அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸ்விம்மிங் பூலுமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒன்று கிட்ஸுக்கும் ஒன்று அடல்ட்ஸுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயுமே டைமிங்ஸுமே இருந்தது. ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக, கேரளானாவே நம்மளுக்கு தெரியும் பச்சை பசேல்னு இருக்கும். இந்த ரெசார்ட்டுமே அவ்வளோ வார்மாக ப்ளசண்ட்டாக பச்சை பசேல்னு இருந்தது. இப்போ நாங்கள் ரூமை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ எங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா 2nd ஃப்ளோரில் தான் நாங்கள் செக்இன் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட என்னோட இன்லாஸுமே வந்திருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி செக்இன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அடல்ட்டுக்கான ஸ்விம்மிங் பூல். இதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு உள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட அப்படியே பார்த்தீங்கன்னாவே இட்ஸ் அ ப்ரைவேட் பீச், சமுத்ரா பீச் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் க்ளோஸ்அப்லேயுமே காட்டுறேன். இட் இஸ் அசோசியேட்டட் வித் சமுத்ரா பீச். இப்போ நாம் எங்கள் ரூமுக்கு செக்இன் பண்ணிட்டோம். இப்போ ரூம் டூர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் என்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டெஸ்க் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ரைட் சைடில் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மீடியம் சைஸ் ரெஸ்ட் ரூம், பட் நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் இருக்குது, லாக்கர் சிஸ்டம் இருக்குது. நல்ல பெரிய கபோர்டாகவே இருந்தது. லாங் சைஸ் மிரர் இருந்தது. அதோடு பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட் போட்டிருந்தாங்க. டிவி இருந்தது, சின்ன ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. 2 சேர், டேபிள் எல்லாமே இருந்தது. ஆக்சுவலி மெயினான ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட பால்கனி வியூ பாருங்களேன். பால்கனிலேருந்து பார்த்தாவே நம்மளுக்கு அந்த சீ வியூ செம்ம சூப்பராக இருந்தது. இது சமுத்ரா பீச். ஸோ செம்மையான வியூ ஃப்ரெண்ட்ஸ். பால்கனி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே ஹாட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயிலாக தான் இருந்தது. ஸோ இந்த வியூலாம் பார்த்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:30 ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக நம்ம லன்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு போயிட்டோம். ஸோ லன்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்டினென்டல் தான் போயிருந்தோம். அங்கே ஃபஸ்ட்டு எப்பவும் போல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு பப்பட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது மாத்திரம் இல்லாமல் ஃபிஷ் அண்ட் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ லைட்டான ஒரு லன்ச் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ லைட்டாக லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நம்ம அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா மசாஜ் சென்டருக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆத்தென்டிக் நேச்சர் ஆயுர்வேதா வைத்தியசாலைன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஆயுர்வேதானாவே நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் அ ஒரிஜினல் பிளான்ட் பேஸ்டு மெடிசனில் பண்ணுற மசாஜ். அந்த ஃப்ராக்ரன்ஸ் அரோமா அப்படி ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாகவே இருந்தது. எனக்கு அந்த அரோமா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸோ என்னென்ன இருக்குது, அங்கே டாக்டர்ஸுமே இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும்
எல்லா ரெசார்ட்லேயுமே இந்த மாதிரி ஆயுர்வேதா மசாஜ் இருந்தால் நிச்சயமாக டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம எந்த மசாஜுக்குமே நம்ம போவோம் இல்லைங்களா. ஸோ அங்கே டாக்டர்ஸுமே அவைலபிளாக இருந்தாங்க. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம், எந்த மாதிரி மசாஜ் வேணும் எல்லாமே அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மசாஜ், அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் இருக்குது. ஸோ இந்த சென்டர் உள்ளே வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்துட்டு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நாங்கள் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணதை நான் அவங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வால் இருந்த பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததா பார்க்குறதுக்கு, அதனால் இதெல்லாமே நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆக்சுவலி என்னென்னா அந்த ரெசார்ட்டில் ஒரு மேரேஜ் ஈவெண்ட் நடக்க போயிருந்தது. ஸோ அதுக்கான டெக்கரேஷன், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை டெக்கார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சண்டை மேளம்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் நின்று நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு மேரேஜ் நடந்தது. பட் நாங்கள் அதை ஷூட் பண்ணலை, அவங்க ப்ரைவசியை கெடுக்க வேண்டான்றதுக்காக நாங்கள் அதை ஷூட் பண்ணலை. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் அ சமுத்ரா பீச். ஸோ பீச் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்களேன். அவ்வளோ சத்தத்தோடு அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருந்தது. அங்கேயே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி வந்து ஈவினிங் டைம் சன்செட் டைமில் போயிருந்தோமா, அந்த சன்செட் பார்க்குறதுக்காகவே நாங்கள் உட்காந்துருந்தோம். அவ்வளோ அழகாக சன்செட் ஆச்சு. ஸோ எத்தனை பேர்த்துக்கு பீச்சுக்கு போகிறதுக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இட்ஸ் அ ப்ரைவேட் பீச்சுன்னு சொன்னதுனால அவ்வளோவே நீட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சன்செட் ஆகிற வரைக்குமே பீச்சை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பீச்சை என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்டுக்குள்ளேயே இந்த பீச் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பீச் சைடில் பார்த்திங்கன்னா சில ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்ஸ்க்கெலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்ன சொல்கிறது, இந்த பீட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, ஜுவல்ஸு, ஆன்டிக் செட்ஸு, ஷால்ஸ், ஸ்வெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. அது அப்படியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எப்போவுமே நான் ரொம்ப கலெக்ட் பண்ணுவேன். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் என்ன வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஸ்பெஷலாக இருக்கோ அதை நான் கலெக்ட் பண்ணுறது என்னோடய ஹாபி. ஸோ நான் அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மாத்திரம் வாங்கிக்கிட்டேன். எல்லாருக்குமே நான் ஃப்ரிட்ஜ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுப்பேன். ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு அங்கே ஒரு 4-5 கடை தான் இருந்தது, நிறைய கடைகள்லாம் கிடையாது. அந்த 4-5 ஷாப்ஸ் அப்படியே பார்த்துட்டு நைட் வியூ ஆஃப் த ரெசார்ட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதையுமே நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் நைட் ரூமுக்கு போய் தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே இன் ட்ரிவாண்ட்ரம். ரெஸ்ட் ஆஃப் த 2 days வீடியோ இஸ் yet to come. Stay tuned. Thank you. Today's quote is, living might mean taking chances, but they are worth taking. தமிழ் அர்த்தம், வாழ்வது என்பது வாய்ப்புகள் எடுப்பதை குறிக்கலாம், ஆனால் அவை எடுத்துக்கொள்ள தகுந்தவை. Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video. Meet you soon. Bye.